ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஓவலேஷன் நடக்குதா இல்லையா, அதாவது கருமுட்டை வெடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத வீட்டில் இருந்தால் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம கருத்தரிக்கிறதுக்கு பார்க்க வேண்டிய முதல் இதே கரு வளர்ச்சி தான். இந்த கரு வளர்ச்சி இருக்குதா இல்லையா, அதோடய சிம்டம்ஸ்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும். அந்த அடிப்படையான விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்தே நமக்கு அந்த சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதை மாதிரி ஸ்கேன் எப்போ தேவை அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக பெண்களுக்கு அந்த மாதவிடாய் 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 7வது நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும். ஒரு மாதவிடாய் சுழற்சியில் 3/4 நாள் வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த ஒன்றுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது ஒரு ஸ்டேஜ்லேயும் 7வது நாள்லேருந்து 14 நாள் வரை ஓவலேஷனுக்காக இருக்கும். 14வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும். அதுக்கப்புறமா ஹார்மோன் சேஞ்ச் ஆகி ப்ரெக்னென்சிக்காக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். இந்த 7வது நாள்லேருந்து 14 நாள் வரை இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டை வளர்கிறதுக்காகவும் அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்காகவும் தான் இருக்கும். அதனால் அதிகமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட பெரிய சிம்டம்ஸாக இருக்கும். இப்போ ஓவலேஷன் நடக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/4 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7வது நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த வெள்ளைப்படுதல் கொஞ்சம் கொஞ்சமாக எக் ஒயிட் மாதிரி இருக்க அந்த டிஸ்சார்ஜ் எக்கோட ஒயிட் கரு மாதிரி இருக்கும். அது 13, 14, 15, 16 இந்த 4 நாள்லேயே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அடுத்து அந்த நாளே இல்லை அடுத்த நாளோ அந்த கருமுட்டை வெடிச்சிரும். அடுத்து ஓவலேஷன் ஆகிரும். பொதுவாக 28 நாள் 30 நாள் மாதவிடாய் சுழற்சி இருக்கிறதுல இந்த மாதிரி அந்த 14, 15, 16ல் சிலருக்கு 12வது நாள்லேருந்து 18வது நாள் வரைக்குள்ள 3/4 பேருக்கு அவங்களுக்கு 14, 13, 14, 15 இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு சுழற்சி மாறுபட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது நாள்லேருந்து 18வது நாளுக்குள்ளே அப்படி இருக்கும். இந்த டைமில் ப்ரெக்னென்சி டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓவலேஷனில் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே இதுதான். அந்த டிஸ்சார்ஜை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். இந்த முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதே சமயம் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும். அன்றைக்கி மட்டும் ஷார்ப்பாக ஒரு பெயின் இருக்கும். பில் பெயினும் போகும். இதெல்லாம் நம்ம ஓவலேஷன் நடக்கிற அன்னைக்கு இந்த ஃபீல்லாம் போகும். இந்த பெயினும் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எந்த சைடு கருமுட்டை வெடிக்கிற மாதிரி இருக்கோ அந்த சைடு மட்டும் லைட்டாக பெயின் வரும். சில பேருக்கு ஷார்ப் பெயினாக இருக்கலாம். சில பேருக்கு இழுத்து பிடிச்சி இருக்கிற வழியாக இருக்கலாம். சிலருக்கு அந்த பீரியட்ஸ் பெயின் மாதிரி போகும். இதுவும் ஒரு காரணம்தான். அடுத்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி பெயின் இருக்கும். சிலருக்கு பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஓவலேஷன் டைமில், அதாவது யூஸ்வலாக இருக்கிற டைமை விட அந்த டைமில் நம்மளோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவும் ஒரு அறிகுறி தான். அப்புறமா பார்த்திங்கன்னா லிபிடோ சேஞ்சஸ் இருக்கும். லிபிடோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லிபிடோனா இந்த உணர்வுகளில் மாற்றம் இருக்கிறது. அது கரெக்டாக அந்த டேஸில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கே அந்த உணர்வு இருக்கும். இதெல்லாம் ஓவலேஷன் நடக்குது, ப்ராப்பராக நடக்குது, ஒரு பர்ஃபெக்டானது ஓவலேஷனுக்கான அறிகுறிகள். எல்லாருக்குமே இது சில பேருக்கு இது எதுவுமே தெரியாமனாலும் இருக்கலாம். ஆனால் 3/4 பேருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சுட்டு நம்மளே உணர முடியும் ஓவலேட் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருனாலேயும் ஃபீல் ஆக முடியும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியானதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கி தான் கருமுட்டை வெடிச்சிருக்கு, கருமுட்டை வெடித்த அன்றைக்கி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் நமக்கு அப்போ முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இல்லை கிளிக் ஆகலை அப்படின்னா அப்படி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு கருமுட்டை வெடித்து 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு உயிரோடு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் கூட நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கான சான்சஸ் இருக்குது. பொதுவாக 30 நாள் மாதவிடாய் சுழற்சின்னா 7வது நாள்லேருந்து 2வது நாள் வரைக்கும் ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது. வெஜ்னா ரொம்பவே ட்ரை ஆகிரும். அந்த ஒரு வெட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்டர்கோர்ஸில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் 3 மாதமாக கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள்.
அவங்கக்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிட்டு அப்புறமா ஸ்கேன் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான கருமுட்டை வந்து வெடிக்காமல் போகிறதுக்கான என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்தாலோ, தைராய்டு இருந்தாலோ, ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓஎஸ், அப்புறமா பிசிஓடி இந்த மாதிரியான காரணம்லாம் ப்ராப்ளம் எதுவும் இருந்தால் கூட முட்டை வந்துட்டு வெடிக்காமல் இருக்கலாம். இப்படி இருக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 1 மாதம் இல்லைனா 2 மாதம் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரையாக இருக்குது, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா கூட 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக போய் கன்சல்ட் பண்ணுங்கள். மேலும் ஆரோக்கிய தகவலுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.